வணக்கம், அன்புடன் பிரியா. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது ஒரு சாட்டர்டே vlog. எஸ், ரேண்டமாக அங்கங்கே பிட்ஸ் அண்ட் பீசஸாக எடுத்திருக்கேன். பை த வே 9:30க்குள்ளே நான் என் பசங்க எல்லாருமே வீட்டிலேருந்து வெளியில் கிளம்பணும். பிகாஸ் ஒரு ஒர்க் ஷாப் அட்டன் பண்ண போகிறோம் டுகெதர். ஸோ எனக்கு என்னோடய அம்மா அப்பாக்கெலாம் வெஜிடபிள் பிரியாணி, மை ஹஸ்பண்ட் வென்ட் ஃபார் சம் ஒர்க். என் பசங்களுக்கு சிக்கன் பிளான் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் குயிக்காக முடிச்சுட்டு ஒரு ஷார்ட்ஸ் பண்ணுறான்றதுக்குள்ளே என் பையன் இருந்துட்டான். ஸோ குளிச்சுட்டு சாப்பிட்டுட்டு நாங்கள் எல்லோரும் கிளம்பிட்டோம். மீன்வாயில் என்னோட சிக்கன் குழம்பு பாருங்கள். ஸோ இட்ஸ் ஆல் மேட் வித் லவ் அண்ட் வீட்டிலே வச்ச பொடி, இஞ்சி பூண்டு அதெல்லாம் வச்சு குயிக்காக முடிச்சிடலாம்ல இது சிம்பிளாக. ஸோ அதனால் அஃப்கோர்ஸ் பிரியாணி முன்னாடியே சொல்லியிருக்கேன், சீரக சம்பாவில் பண்ணும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும்னு. இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் சீரக சம்பாவில் எப்படி இருக்குன்னு. இது என்னோடய லன்ச். ஆக்சுவலி இன்றைக்கி நான் ஃபுல்லாக ஆஃபீஸ்க்கு தான் இருப்பேன். அதனால் என் பையன், என் பொண்ணு, என் அம்மா, நான் எல்லாருமே ஆஃபீஸ்க்கு வந்துட்டோம். இங்கே கொஞ்சம் அட்டண்டன்ஸ்லாம் போட்டுட்டு கொஞ்சம் வேலைகள் இருந்தது, இதை முடிச்சுட்டு ஒர்க் ஷாப் போகலான்ற பிளானில் தான் வந்தோம். ஸோ பை த வே, ஒருத்தவங்க நம்மக்கிட்ட கிளாஸ் படிச்சிருந்தவங்க அவங்களால பண்ண முடியாதுன்னு சொல்லி நம்மளை பண்ணித்தர சொல்லியிருந்தாங்க. ஸோ லிப் கேர் எல்லாமே. ஸோ அவங்களுக்கு ஷியா பட்டர் லிப் பாம் பண்ணிகிட்ருக்கோம். இது பட்டர்ஸ், ஆயில்ஸ் அண்ட் வேக்ஸ். அது கேண்டிலா வேக்ஸ் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் இதான அன்பிளான்டு டக்குன்னு குயிக்காக அனுப்பணுன்றதுனால நாங்கள் ஆல்ரெடி போர் பண்ணி இட்ஸ் ஆல் ரெடி. ஆக்சுவலி நெக்ஸ்ட் டே டிஸ்பேச் பண்ணணும். ஸோ மண்டே அந்த மாதிரி இருக்கும். ஸோ இதை பண்ணி வச்சுட்டு மீன்வைல் இது கூல் டவுன் ஆகணும் இல்லையா? ஸோ ஆஃப்டர் விச் ஒன்லி டீம் வில் பேக். இந்த கேப்பில் நான் கொஞ்சம் ட்ரெஸ்அப் பண்ணி ஹேர்லாம் கேப் ரிமூவ் பண்ணனால மெஸ்ஸாக இருந்தது, அதை கிளியர் பண்ணிவிட்டு அப்படியே கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லி. மீன்வைல் யாருக்காவது ஒயிட் லேபிளிங் இல்லைனா தேர்ட் பார்ட்டி மேனுஃபேக்சரிங், ரீசெல்லிங் எது வேணும்னாலும் யூ கேன் ஆஸ்க் அஸ், பிகாஸ் வி ஆர் ஏபிள் டு டூ. அது தேவைப்பட்ட விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கணும், இல்லை ஃபார்முலேஷன் பற்றி தெரிஞ்சுக்கணும், ஃபார்முலேஷன் கற்றுக்கணும் ஆன்லைன் ஆஃப்லைன்னா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். பை த வே, நம்ம சன்ஸ்க்ரீன் 1+1 ஆஃபில் இருக்க. சம்மர் டைம் கண்டிப்பாக சன்ஸ்க்ரீன் மஸ்ட். அதுவும் காஸ்ட்டுக்காகன்னு யாரும் யூஸ் பண்ணாமல் இருக்கக்கூடாதுன்னு ஐ ஜஸ்ட் பிளான்ட் லைக் இந்த மந்த் 4th மே வரைக்கும் நம்ம 1+1 ஆஃபர் ஆன் சன்ஸ்க்ரீன் ப்ளஸ் ஹேர் கண்டிஷ்னர், இது ரெண்டுத்துலேயுமே இருக்கும். ஸோ நாங்கள் ஃபுல்லாக அப்ளை பண்ணிட்டோம் பிகாஸ் வி ஆர் கோயிங் அவுட். 10 minutes கழிச்சு வி ஸ்டெப்ட் அவுட். ஃபைனலி நாங்கள் வந்துட்டோம். அதாவது என் பசங்கள்லாம் படிக்கிற ஒரு டியூஷனில் அங்கே பாட்ரி கிளாஸ். ஸோ இந்த பாட்ரி கிளாஸ் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் பாட்ரி கிளாஸ். பிகாஸ் எனக்கு ஐ நீட் சம் டைம் அப்படின்னு தோணுச்சு, அதுவும் வித் மை குட்டீஸ். ஸோ ஐ ரியலி ஹேட் அ ஒண்டர்ஃபுல் டைம். ஸோ இதோட பெஸ்ட் பார்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுதான். சூப்பரான ஒரு விஷயங்க. என் பையனுக்கு இதெல்லாம் பார்த்துட்டு எனக்கு போக இஷ்டம் இல்லைன்னு பயந்துட்டான். பட் ஷீ மேட் ஹிம் டு பார்ட்டிசிபேட். ஒரு சோல்ஃபுல்லாக அந்த ஆரோ அதெல்லாம் பிடிச்சி போய் அவனே போய் பண்ண ஆரம்பிச்சிட்டான். ஸோ த திங் இஸ், இஃப் யூ டோன்ட் லைக் டூயிங் சம்திங், உங்கள் கூட இருக்கிறவங்க நல்லவங்களா இருக்காங்க, பாசிட்டிவ் பீப்புளாக இருக்காங்கன்னா யூ வில் பி ஏபிள் டு டூ இட். நம்ம சுற்றி உள்ள சூழ்நிலை தான் ஒன் ஆஃப் தி ரீசன் வெதர் வி கேன் ஏபிள் டு டூ இட் ஆர் நாட். ஸோ அதனால தான் நிறையா பேருக்கு ஃபேமிலி சுச்சுவேஷன்னால் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. பட் ஈவன் ஒன்ஸ் ஐ ஆல்சோ ஃபேஸ்ட். நம்ம பண்ணுற இனிஷியல் இதெல்லாம் எல்லோரும் அக்செப்ட் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. ஹவ் ஆர் வி கோயிங் டு மேனேஜ் தெம்? எப்படி புரிய வைக்க போகிறோன்னா, பண்ணிக்கிட்டே இருந்து ஒன் டைம் நம்ம ஜெயிச்சு தான் காமிக்கணும், வேறு வழி இல்லை. ஸோ என்னோடய லன்ச் எல்லாமே ஜூஸஸ்லாம் குடிச்சிட்டு அகேன் ஒரு சின்ன வாக் இருந்தது, அதெல்லாம் முடிச்சுட்டு டீம்லாம் எல்லாமே பேக்கிங் முடிச்சுட்டாங்க. அப்பாடான்னு இதை பார்த்துட்டு அப்படியே கிளம்பிட்டேன். அன்டில் தென், அன்புடன் பிரியா.